என் மகளே, என் மகனே, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். சுயநலமாக இருக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக என் மகளே, என் மகனே நீங்கள் இருக்கக்கூடாது. நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. என்னை சுற்றிலும் இருப்பவர்கள், நான் வாழக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், என் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று என் மகளே, என் மகனே நீங்கள் நினைக்க வேண்டும். இன்று உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நான் உங்களுடனே இருப்பேன். என் ஜனமாகிய உங்களுடனே நீங்கள் வசிக்கும் வீட்டிலே, நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே உங்களுடனே வாசம் பண்ணி இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இரவும் பகலும் உங்களுடனே என்றென்றும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய உங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடனே பயணிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய இன்பம் துன்பம் எதுவாயினும் அந்த காரியங்களிலே கர்த்தராகிய நான் உங்களுடனே பங்கு கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், கர்த்தர் எங்களுடைய வீட்டிலே வாசம் பண்ணி இருக்கிறார் என்று நினைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் எங்களுடைய வீட்டிலே இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை எங்களால் உணர முடிகிறது என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெபத்தினிலே என்னிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுடனே வாசம் பண்ணுகிறேன். உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு தகப்பனாக நான் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளிலும் உங்களுடனே பயணிப்பேன். கர்த்தரை உங்களுக்கு சொந்தமாக்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் உண்டாகும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். இன்றைக்கு எனக்கு உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுங்கள். அப்பொழுதே உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் கிடைக்கும். என் மகளே, என் மகனே, உங்கள் உள்ளத்தில் கை வைத்து என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தாவே, நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டிலே இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கக்கூடிய இன்பம் துன்பங்களிலே நீங்கள் என்னுடனே இருந்து என்னை தீமையில் இருந்து விலக்கி நடத்தி கொண்டு செல்லும். நீங்கள் என்னுடனே கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி கர்த்தராகிய நான் உங்களுடனே உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளைக் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்களுடைய இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் பாக்கியவான்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். என் மகளே, என் மகனே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பதற்கு கர்த்தராகிய நான் முதலில் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் செவ்வையான இருதயம் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் உள்ளத்திலே செம்மையான பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இல்லாமல் இருந்தால் என்னால் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என் மகளே, என் மகனே, உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே உங்களை என்னால் ஆசீர்வதிக்க முடியும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுடைய உள்ளத்திலே தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தவறான காரியங்கள், மனிதர்களை ஏமாற்றுவது, அவர்களை வஞ்சிப்பது, இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் உள்ளத்திலே இருந்தால் என்னால் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? செம்மையான இருதயத்தோடு இருப்பவர்களை மட்டுமே என்னால் ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவக்கரைகளை நீக்க முதலில் நீங்கள் கர்த்தரை நோக்கி விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய ரத்தம் உங்களுடைய பாவக்கரைகளை நீக்கி பரிசுத்தமாக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள். பாவக்கரைகளால் நிறைந்திருக்கக்கூடிய உங்கள் இருதயத்தின் மீது கை வைத்து என்னை நோக்கி ஜெபத்தினிலே, இயேசுவே, என்னுடைய இருதயம் செம்மையான இருதயமாக பரிசுத்தமுள்ள இருதயமாக இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய இருதயத்தினை கழுவி என்னுடைய பாவக்கரைகளை நீக்கி போடும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்களை விசுவாசிக்கிறேன், விசுவாசத்துடனே உங்களை நோக்கி ஜெபிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவக்கரைகளை நீக்கி என்னுடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவக்கரைகளை நீக்கி உங்களை ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே பாவக்கரைகளை நீக்கி உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றிய கர்த்தரை நோக்கி
நீங்கள் விசுவாசத்துடனே துதிக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன், சங்கீதம் 147 அதிகாரம் 14 வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் வாழக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். உங்களுடைய ஊழியத்திலே உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். உங்களுடைய படிப்புகளிலேயே நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். உறவினர்களுக்குள் சமாதானமாக இருப்பீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் வாழக்கூடிய எல்லைகள் முழுவதும் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும்படி கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சமாதானம் பாதிக்கப்பட்டாலே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பு உண்டாகும். அப்படி சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன் எல்லைகள் எங்கிலும் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியில் இன்று சமாதானம் இல்லாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பகுதியிலே இன்றே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உங்களுக்கு அந்த பகுதியிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய அநேக காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டு உங்களுடைய சமாதானத்தை விட்டுவிட்டு உங்களுடைய உள்ளத்திலே கலங்கிக் கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? பின்னர் ஏன் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றே சரியாகிவிடும். இன்றே உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும். என் மகளே, என் மகனே, நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் முதலில் கர்த்தர் எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இன்றே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எங்கிலும் சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எல்லை எங்கிலும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி எனக்கு சமாதானத்தை கட்டளை இடும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு தேவ சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லைகள் முழுவதும் சமாதானம் நிறைந்திருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் அனுதினமும் ஆசீர்வாதத்துடன் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்காக தான் கர்த்தராகிய நான் தினமும் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுடனே இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன், சங்கீதம் 4 அதிகாரம் 7 வசனம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு உள்ளத்திலே அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடந்தால் சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய வியாபாரங்களிலே நல்ல வருமானம் கிடைத்தால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய வேலையிலே பதவி உயர்வு கிடைத்தால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் உண்டாகும். இந்த மாதிரியான சந்தோஷங்கள் அநேக மக்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தோஷமாகும். ஆனால் கர்த்தராகிய நீங்கள் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர் என்று விசுவாசத்துடனே, என் மகளே, என் மகனே, நீங்கள் சொல்லுங்கள், என் மகளே, என் மகனே, உங்களுக்கு நீங்கள் பெற்ற சந்தோஷங்களை விட கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பது பெரிய சந்தோஷம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த சந்தோஷம் இல்லாத கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே, எனக்கு இறங்கி என்னுடைய உள்ளத்திலே வாருங்கள். கர்த்தாவே, எனக்கு நீங்கள் பணம், பேர், புகழ் அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். அதை விடவும் மிகப்பெரியது நீங்கள் என்னுடனே இருப்பது. அந்த சந்தோஷத்தை இன்று எனக்கு அருளி என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம், பேர், புகழ்ச்சிகளை விட கர்த்தராகிய நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கும்படியாக உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஜீவனுமாயிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு வரும். உங்களை சுற்றிலும் ஆசீர்வாதம் வரும். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன், சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உன்னுடைய வீட்டிற்குள் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சமாதானம் பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை சோர்வடைந்து காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது வியாதிகள் வந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போய்விடும். அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டிற்குள் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். உன்னுடைய வீட்டுக்குள்ள உங்களுக்கு சுகத்தையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என்னுடைய வீட்டுல சமாதானம் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சண்டையாக இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் வியாதிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டிற்குள் சமாதானம் இருக்கும்படியாக கட்டளையிடுவேன். உங்களுக்கு ஆரோக்கியம் வரும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் இன்றே நீங்கள் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தராகிய என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். எங்களுடைய வீட்டிற்குள் எப்போதும் சமாதானம் இருக்க வேண்டும். எங்கள் வீட்டிற்குள் எப்பொழுதும் சுகம் இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபத்தினிலே என்னை நோக்கி துதியுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்தீர்கள் என்றால் நான் என்னுடைய இரத்தத்தினால் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்றால், உங்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இல்லை என்றால் உங்களுக்கு எப்படி நன்மைகள் நிறைவாய் கிடைக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள். இன்று நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே, என்னுடைய வீட்டிலே எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக, சமாதானம் இருக்கும்படியாக என்னை ஆசீர்வதிக்கும். எங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளில் இருந்து எங்களை விலக்கி எங்களை ஆசீர்வதித்து என்று உன்னை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். உங்களுக்கு இறங்கி பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணி உங்கள் குடும்பங்களில் இருந்து வியாதியை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதுக்கு முதலில் நீங்கள் கர்த்தரை விசுவாசத்துடனே பற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடனே பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் நிறைவாக இருக்கும். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். வியாதிகளை நீக்கி போட்டு சுகம் பெறுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன்.